வெல்கம் டு ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் டெக் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா யூஸ் ஆஃப் ஆல்ட் டெக்ஸ்ட். ஸோ யூஸ் ஆஃப் ஆல்ட் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது என்ன நம்ம வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆல்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். இப்போ நீங்கள் இந்த விஷுவலாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா வேர்ட் ப்ரெஸ்ஸில் நம்ம வந்து ஒரு கான்டென்ட் நம்ம வந்து போடுவோம். ஓகேவா? அந்த கான்டென்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் பேஜ் பர்பஸ்க்காக. ஓகே, ஸோ அந்த கான்டென்ட்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உள்ளார கிராமட்டிக்கலாக வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அட் தி சேம் டைம் கண்டென்ட்டை தாண்டி நீங்கள் அதில் இன்டகிரேஷன் ஆஃப் எஸ்இஓவும் நீங்கள் வந்து பண்ணியிருந்துருக்கணும். ஓகே, அது நம்ம பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பேஜில் கீவேர்டு போட்ட உடனே பேஜஸ் எல்லாம் வந்து அப்பியர் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ எஸ், அந்த மாதிரி உங்களோட கான்டென்ட் வந்து அப்பியர் ஆகணும் அப்படின்னா ஆப்வியஸ்லி கண்டென்ட்டுக்குள்ளே நம்ம வந்து எஸ்இஓவை நம்ம இன்டகிரேட் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ அதுதான் வந்து ஆன் பேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ப்ராப்பரான கீவேர்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோமா, எல்எஸ்ஐ கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோமா, அண்ட் இமேஜ் எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி இமேஜ் நீங்கள் வந்து சேவ் பண்ணும்போது அந்த ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா கீவேர்டு, நீங்கள் எந்த கீவேர்டு மேலே நீங்கள் கண்டென்ட் எழுதியிருக்கீங்களோ ஸோ அந்த கீவேர்டு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபைல் நேம் நீங்கள் சேவ் பண்ணுறதுனால இன்னுமே உங்களோட கான்டென்ட்டுக்கு வந்து எஸ்இஓ வந்து பூஸ்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து ஆல்ட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற இது வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அதோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஆல்ட் டெக்ஸ்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, நீங்கள் இது ஒரு மீடியா ஃபைல். ஓகேவா? ஸோ எஸ், இது கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஒரு கண்டென்ட் வந்து நார்மலாக இதில் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இமேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இமேஜுக்கான டைட்டில் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஒரு வேளை நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, இன்டர்நெட் இஷ்யூ இல்லை வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா, இல்லை பேஜ் லோடிங் ஸ்பீடு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்ததுனாலுமே அந்த இமேஜ் வந்து பிரேக் ஆகி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னடா இது இமேஜ் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகியிருக்கு, ஸோ இந்த இடத்துல என்ன இமேஜ் இருக்குது அப்படிங்கிற ஒரு இது நமக்கு தெரியாமல் போயிடும். ஓகேவா? அந்த இடத்துல தான் நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட் நம்ம வந்து கொடுக்குறோம். அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ட் டெக்ஸ்ட். ஒரு இமேஜ் வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா இமேஜ் பிரேக் ஆனதுனால அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த இமேஜ் என்ன சொல்ல வருது, என்ன மெசேஜ் அது கன்வே பண்ண வருது, பேசிக்கலி அந்த இமேஜ் எதை பற்றி அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் வந்து அந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். அப்படி டிஸ்பிளே ஆகிறதுனால நீங்கள் இமேஜ் பிரேக் ஆனாலுமே அந்த இடத்துல என்ன இருந்ததுங்கிற ஒரு இது வந்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து யூசேஜ் ஆஃப் ஆல்ட் டெக்ஸ்ட். இது நம்ம எங்கே போய் நம்ம அந்த ஆல்ட் டெக்ஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா? இதை நம்ம டபுள் டேப் பண்ணுறதுனால இந்த இடத்துல பென்சில் மாதிரி ஒரு ஐக்கான் அப்பியர் ஆகுதா. இதை நம்ம கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல ஓகே ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட்னு இருக்கா, இதை வந்து ஆல்ட் டெக்ஸ்ட்னு சொல்லுவோம் ஷார்ட்டாக. ஸோ எந்த கீவேர்டு மேலே கான்டென்ட் எழுதியிருக்காங்களோ அந்த கீவேர்டு அந்த டெக்ஸ்ட்குள்ளார இருக்கணும். அண்ட் மேக் ஷூர் இந்த இமேஜ் என்ன சொல்ல வருதோ அதை பற்றி வந்து ஒரு டெக்ஸ்ட் இங்கே நீங்கள் கொடுக்குறீங்க. ரொம்ப லென்த்தியாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு ஷார்ட்டாக இருக்கோ அந்தளவுக்கு பெட்டர். ஓகே, ஒருவேளை இந்த இமேஜ் வந்து எரராக வந்து டிஸ்பிளே ஆகிற கேசஸில் இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒன்ஸ் ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் நம்ம கொடுத்தோடனே அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா தட்ஸ் இட். ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் ஒரு இமேஜுக்கு பின்னாடி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து யூசேஜ் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட். இன் ஷார்ட் எப்படி சொல்கிறோன்னா ஆல்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஹோப்ஃபுல்லி ஆல்ட் டெக்ஸ்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மேக் ஷூர் இந்த சேனல் ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் டெக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.